வணக்கம் நண்பர்களே. இது எஜுகேஷனல் மெத்தடாலஜி லெக்சரர் ஃபோர் யூனிட் 4ஓட லேர்னிங் அண்ட் மெச்சுரேஷன் 2க்கு இருக்கக்கூடிய கற்றல் மற்றும் முதிர்வு நிலை இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். இது யூனிட் 4. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த எஸ்கே மங்கள்லேருந்து தான் அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாம் கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதோடு சேர்த்து எம்ஸ்கியூஸ் பிடிஎஃப் ட்ரைவ் லிங்க்ல இருக்குது. நான் என்ன கிளாஸ் எடுக்கிறோன்னு அப்படியே உங்களுக்கு நோட்ஸாகவும் கொஷின் பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின்ஸும் இந்த டாபிக் கீழே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அசசன்டேஷன், கேஸ் ஸ்டடி, அப்ளிகேஷன் ஓரியன்ட் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் பிரித்து நோட்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். இன்டெப்த் நாலேஜ் அதோடு சேர்த்து எல்லா விஷயமும் அங்கே இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இன்னும் வீடியோஸ் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நாம் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு த லேர்னிங் அண்ட் மெச்சுரேஷன் அந்த லெசன் கண்டினியூஸாக தான் பார்த்துட்டு வரோம். அடுத்த டாபிக் அடுத்த பேரால் பார்த்தீங்கன்னா லேர்னிங்க்கும் மெச்சுரேஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், கற்றலால் ஏற்படக்கூடிய என்ன மாதிரியான விடயங்கள்லாம் அந்த ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி நாம் இப்போ கற்றல் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம வயது மூப்பினால் நடக்கக்கூடிய அந்த மெச்சுரேஷனாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், குழந்தை நடக்கிறது கற்றலால் நடப்பது கிடையாது. அந்த குழந்தை வயது அதாவது கொஞ்சம் ஏஜ் பெருசான உடனே தானாகவே இது நடக்கக்கூடிய தன்மைக்குள்ள அது வந்துடும். அதே மாதிரி குழந்தைகள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் மாறுறது கற்றலால் நடப்பது கிடையாது, இது மெச்சுரேஷனால நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர். இப்போ நம்ம வாட் இஸ் லேர்னிங், வாட் இஸ் மெச்சுரேஷன் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். வாட் இஸ் லேர்னிங்? லேர்னிங் இஸ் ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் that occurred due to the practice, experience or training. கற்றல் என்பது அனுபவம், பயிற்சி மற்றும் பயிலுதல் மூலமாக ஒரு நபரின் நடத்தையில் ஏற்படும் நிலையான மாற்றமாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தையானது தமிழும் படிக்குது அல்லது இங்கிலீஷ் படிக்குது, மலையாளம், கன்னடம் சொல்லிட்டு அவங்களுடைய மதர் டங் படிக்கிறதும் பேசுதல் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு சைக்கிள் ஓட்டுறதாகட்டும், ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா லேர்னிங்கை பேஸ் பண்ணி இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது மெச்சுரேஷன்னா என்ன? பயாலஜிக்கல் க்ரோத் ப்ராசஸை தான் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி ஜெனட்டிக்கலி கண்ட்ரோல்டாக இருக்கும், நாட் லேர்ன்ட் அப்படிங்கிறாங்க. உதாரணம் 1 இயர்ல 1 வயதுல குழந்தை நடப்பது, பாலின வளர்ச்சி மற்றும் பேபி பிறந்த உடனே கத்துறது, நம்மகிட்ட ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்ணி சும்மா பேன்னு பிளா பிளா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பபிள்ஸ் அப்படிம்பாங்க. குழந்தைகள் இயற்கையாக ஒலி எழுப்புதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷனால நடக்கிறது. ஒரு நபரின் உடலியல் மற்றும் மனநிலை வளர்ச்சியை மெச்சுரேஷன் மூப்பினால் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது இயற்கையாக நிகழும் கற்றலுக்கு சார்ந்ததல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். why you not all behavior change are due to learning? கற்றலால் அனைத்து வகையான பிஹேவியர் சேஞ்சஸும் இருக்கிறது இல்ல, காரணம் என்ன அப்படின்னா இயற்கையாக நிகழக்கூடிய மாற்றங்கள், பிஹேவியர் சேஞ்சஸ், நடத்தை மாற்றங்கள் அப்படிங்கிறது வயதின் மூப்பினால் நடக்குது, ஆனா கற்றலால் நடப்பதல்ல அப்படிங்கிறது தான். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு 6 மாத குழந்தைய கழிப்பறை போகிறதுக்கு பழக்க வழக்கத்தை பயிற்சி அளிக்கலாம். ஆனா அந்த குழந்தையானது பிறந்ததுலேருந்தே பாத்ரூம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதை நம்ம கற்றல்ல வராது. எப்படி போகணும் அப்படிங்கிறத வேணா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸோ இதுதான் சொல்றாங்க, எல்லா பிஹேவியரும் லேர்னிங்கால வரக்கூடியது கிடையாது, பிஹேவியர் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அது இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லேர்னிங் அண்ட் மெச்சுரேஷன் பற்றி பேசுகிறோம். இப்போ ஆர்ஜன் ஆக்சுவலாக மெச்சுரேஷன்னா பயாலஜி உடலியல் கூறுகளால் உருவாகுது. லேர்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்விரான்மெண்டலால் உருவாகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் உடலியல், வாக்கிங், பாலின வளர்ச்சி,
இது எதால கண்ட்ரோல் பண்ணப்படும்னா ஜெனட்டிக்கால கண்ட்ரோல் பண்ணப்படும். இது டிபென்சி கிடையாது, இண்டிபெண்டன்ட். தானாவே அந்தந்த வயதுகள்ல அது நடக்க ஆரம்பிச்சிரும். ரோல் பார்த்தீங்கன்னா லே ஃபவுண்டேஷன். இது வந்து அந்தந்த வயதில் அது தானாவே இந்த மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிரும். பட் கற்றல் அப்படி கிடையாது. என்விரான்மெண்டல் சுற்றுப்புற சூழலால் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் ரீடிங் அண்ட் சைக்கிளிங், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இது டீச் பண்ணுறனாலையோ ட்ரைனிங் பண்ணுறனாலையோ தான் இந்த கற்றல் அப்படிங்கிறது நிகழும். தானாக நடக்கும் இதில் மெச்சுரேஷனில். பட் இது வந்து கண்டிப்பாக ரீடிங்னஸ், அதாவது சொல்லித்தரதோ இல்லை படிப்பதனாலோ கண்டிப்பாக வரும். அதாவது லேர்ன் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது வந்துன்னா இது வந்து லே ஃபவுண்டேஷன்னா தானாக நிகழக்கூடியது. பட் பில்ட் அண்ட் ஃபவுண்டேஷன்னா இந்த ஃபவுண்டேஷனை நாம தான் பில்ட் பண்ணணும், உருவாக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது கிளாஸ் ரூம் இன்சைட். இப்போ கிளாஸ் ரூம் இன்சைட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஏ சைல்ட் மஸ்ட் ஹாவ் அ மோட்டார் ஸ்கில் மெச்சுரேஷன் பிஃபோர் லேர்னிங் டு ரைட் தமிழ் இங்கிலீஷ். இப்போ ஒரு குழந்தை வந்து கையற்க திறன், கண்கள், கால்கள், கைகள் வந்து ஒத்துழைப்பு, உணர்திறன் வளர்ந்த பிறகு எழுதுவதும் கற்றலும் சாத்தியம். 6 மாச குழந்தைய இங்கிலீஷ் பேச அப்படின்னா பேச முடியாது. அதே ஒரு வருஷ குழந்தைய ஏதாவது கேட்டோம்னா பதில் சொல்லக்கூடிய திறனை வளர்க்கும். 2 வருஷம் 3 வருஷத்துல அந்த குழந்தை வந்து என்ன உங்களுக்கு கற்றலால அந்த விஷயத்தால எடுத்துக்கும். ஆனா அதே விஷயத்த நம்ம 6 மாசத்துல கொடுக்க முடியாது. ஸோ இந்த கற்றல் அப்படிங்கிறது அலாங் வித் மெச்சுரேஷன் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம ஆத்தர் சொல்ல வராரு. சரிங்களா? அதாவது உணர்திறன் வளர்ந்த பிறகு எல்லாமே சாத்தியம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய வந்து தமிழ் லெட்டர் காணி எழுத வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன, அது பென்சில் பிடிக்கக்கூடிய திறன் இருக்கணும். அப்போ அதுக்கான போன்ஸ், அதனுடைய எலும்பு, அது கை பிடிக்கக்கூடிய திறன் எல்லாம் எப்போ வளரும்னா 1 வருஷம் கழிச்சு தான் வளரும். ஏன்னா கையும் கண்ணும் கோஆர்டினேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால எழுத முடியும். கையும் காலும் கண்ணும் கோஆர்டினேட் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். அந்த முதிர்வு ஏற்பட்டாதான் அந்த கற்றலே நிகழும் அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்றாரு. இந்த இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். The learning with maturation. ஆக்சுவலா டீடைல் வியூ. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் த ரிசல்ட் ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் இன் தி பிஹேவியர் டியூ டு ப்ராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் சைக்காலஜிக்கல் ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் பர்மனன்ட் சேஞ்சஸை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன், தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக கொடுத்துருக்கேன். த லேர்ன் மஸ்ட் பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி. அதாவது மாணவர் செயல்படுவதன் மூலமாக லேர்னிங். செயல்படுதல் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி இல்லாமல் நடக்காது. கற்றல் அப்படிங்கிறது ஒரு முயற்சியோட நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எதை பொறுத்து அமையும்னா அனுபவம், பழக்க வழக்கம் மற்றும் பயிற்சி மூலம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், ரிப்பீட்டேஷன், ப்ராக்டிஸ் இதன் மூலயமா அமையும். அடுத்தது மூலமாக அமையும். அடுத்தது வந்து பர்பஸ்ஃபுல் அப்படின்னா நோக்கம். எதனால, எந்த பர்பஸ்க்கு, அதனால கோலை அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்ம இதை பத்தி பயன்படுத்தும். நோக்கம் கொண்ட செயலாக லேர்னிங் நிகழ்கிறது. எப்பவுமே ஒரு கோலுக்காக தான் இது அடுத்தடுத்த நிகழ்வு நிகழ்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேர்னிங் கேன் சேஞ்ச் வித் ஃபீட்பேக் அண்ட் கரெக்ஷன்ஸ். இந்த லேர்னிங் எதை பொறுத்து அமையும், எதை வச்சு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா திருத்தம் எப்படி இருக்கும், தப்பு, அதாவது தப்பா நடக்குது இல்லை அதோட ஃபீட்பேக் என்ன, அதை பொறுத்து தான் அந்த கற்றல் மாறிக்கிட்டே இருக்கும். லேர்னிங் கண்டினியூஸ் த்ரூஅவுட் த லைஃப். கற்றல் வந்து வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அவங்க இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனை பயன்படுத்த கற்றுதல், ஆங்கிலம் பேச கற்றல். சரிங்களா? அதாவது இந்த விகித விகாசம் ஆக்சுவலாக என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் பார்த்து கணக்கீடுகளை கற்றல் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் டீடைல் வியூ. The maturation is a biological and genetic process while growing development happen naturally over time. அதாவது இது நேச்சுரலாக இயற்கையாக அந்த படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள அந்த பாலின வளர்ச்சியானது நடந்து கொண்டே இருக்கும். இதை பொறுத்து தான் இது ஜெனட்டிக்காகவும் பயாலஜிக்கலாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம், இது இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்டு பை த பாடி ஜீன். உடலின் மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் முதிர்ச்சி அல்லது மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். இது என்ன இயற்கையாக அன்ஃபோல்டு வித்தவுட் கான்சியஸ் எஃபெக்ட், எந்த எஃபெக்டும் கொடுக்க தேவையில்லை, லேர்னிங் மாதிரி தானா நடக்கக்கூடியது. அட் ஏஜ் ரிலேட்டட், இது கண்டிப்பா என்னது ஸ்பெசிஃபிக் ஏஜ் அண்ட் ஸ்டேஜ், ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது என்ன வயதுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நீங்க எதையுமே நீங்க எல்லாம் இதை வந்து டீச் எல்லாம் பண்ண முடியாது, தானாவே அது நடக்கும். சரிங்களா?
அடுத்தது ப்ரிப்பேர் ஃபார் லேர்னிங். இது என்ன அந்த கற்றலுக்கு தேவை உள்முழுத்த அடித்தளத்தை வழங்குகிறது. முக்கியமான விஷயம் ஒரு கற்றல் நடக்குது. இந்த கற்றல் எப்படி நடக்கும்? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து பேனா பிடிச்சு எழுதணும்னா, அது 2 வயசுல தான் ஆகும் அப்படின்னா 2 வயசுல தான் ஆகும். ஏன் 5 வயசுல வந்து குழந்தைகள 1ஆம் கிளாஸ் சேர்த்து சொல்றாங்க. அப்பதான் மூளையானது முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்ப கற்றலுக்கு ஏற்ற மாதிரியான சைக்காலஜிக்கலா அந்த பொண்ணோ, பையனோ ரெடி ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அத விட்டுட்டு நம்ம 6 மாசத்திலேயே நம்ம என்ன பண்றோம் படி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குழந்தையாலலாம் படிக்க முடியாது, பேச முடியாது. அததான் இவங்க சொல்றாங்க. ஒரு கற்றலுக்கு தேவையான த லேர்னிங்க்கு பேசிக்கான ப்ரொவைட் த பேசிக்ஸ் ஆஃப் த லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 10 மாசத்துல தான் பல்லு வரும். அடுத்தது வந்து குழந்தை வந்து நின்னு பார்க்கறது 12 மாசத்துல நிக்கும். அடுத்தது வந்து நம்ம பேசக்கூடிய உறுப்பு அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த தொண்டையிலேருந்து எல்லா விஷயமும் சரியா முழுமையா வளர்ச்சி அடைதல் வந்து எப்பன்னா 2வது வயசுல தான் நடக்கும். சரிங்களா? இததான் அவங்க சொல்றாங்க. லேர்னிங் ரூலும், மெச்சுரேஷன் ரூலும் டிஃபரன்ஸ் குடுத்துருக்கேன். இந்த மாரி கேள்விகள் தான் கேட்பாங்க. அதனால தான் சொல்லியிருக்கேன். The muscles mature allow the crawling and walking. Parent teach how to stand and walk and given support. அதாவது எப்ப வந்து ஒரு குழந்தை நடக்கும்? அந்த குழந்தையோடைய வாக்கிங் ஆகுறது, அந்த மெச்சூர் ஆகணும். காலுக்கான அந்த போன்ஸ்லாம் டைட் ஆகணும். நிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து தெம்பு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்கு நடக்க யார் சொல்லி தர முடியும்? பேரண்ட்ஸ் சொல்லி தர முடியும். இப்ப லெட்டர்ஸ வந்து ரெகனைஸ் பண்ணணும்னா, அதுக்கேத்த மாரி மூளை வளர்ந்திருக்கணும். ஸோ பிரெயின் மெச்சூர் தி சிம்பிள் ஆஃப் ரெகனைசேஷன். ஸோ இது வந்து அந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ற அளவுக்கு அந்த மூளை வளர்ந்திருந்தா தான், அது நம்மளால செய்வோம். அப்பதான் டீச் பண்ண முடியும்ன்றாங்க. அடுத்தது மேத்ஸ், சயின்ஸ் லேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் திங்கிங் மெச்சூர் அதெல்லாம் வளரணும். அடுத்தது எமோஷனல் ஹார்மோன் சேஞ்ச் வந்து என்ன ஆகும்? பாலின வளர்ச்சி வந்து அப்பதான் எமோஷன், ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். பாலின வளர்ச்சி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது அந்த குழந்தைகளுக்கு? எமோஷனோ, ரிலேஷன்ஷிப்போ அது விஷயத்த எதையுமே என்ன பண்ண முடியாது அந்த குழந்தைகளுக்கு டீச் பண்ண முடியாது. அடுத்தது பேசணும் அப்படின்னா, காக்னிட்டிவ் ஸ்கில் பீக்ல இருக்கும்போது தான் அந்த கான்செப்ட், ஸ்கில், ப்ரொஃபஷனல், பேரண்டிங் இது எல்லாத்தையும் நல்ல அடல்ட்ஹுட்ல தான் உங்களுக்கு டீச் பண்ண முடியும். இதெல்லாம் இல்லாம கண்டிப்பா கற்றல் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அறிவியல் முறையில் இப்ப வந்து எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் டீச்சிங் இதை எப்படி டீச் பண்ணலாம்? ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப்ல. சரிங்களா? ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் 2லையுமே இருக்கும். தேவையானவங்க பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள், தோழிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.